ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் எப்படி கட் பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம மடித்து போட்டுக்கிறோம். மடித்து போட்ட பிறகு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறது, இடுப்பு பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டு நம்ம அதை கோடு போட்டுக்கிறோம். திரும்ப அளவு ப்ளவுஸ் எடுத்து இடுப்பு பட்டியிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அளவு வச்சு அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே சேர்த்துக்கிறோம். திரும்ப கழுத்துக்கு இடுப்புலேருந்து மேலே கழுத்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் பெறலாத அளவுக்கு நல்லா நம்ம இறச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கிறோம். திரும்ப அதை அப்படியே ஷோல்டர்லேருந்து 2ஆக மடித்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர் நல்லா இறச்சி விட்டுக்குங்க, எனக்கு தான் படிமானமாக இருக்கும். இடுப்பு அந்த 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து இங்கே ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டு நெக்கு சில பேர் 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு மார்க் பண்ணுவாங்க. நான் சுகராக வச்சே மார்க் பண்ணுவேன். எல்லாம் ஒரு கணக்கு தான் வரும். அதை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழகாக அதை நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ அந்த மார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு ஸ்டிப் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு எல்லாம் சேர்த்து 1.25 இன்ச்சு தான் டேரெக்டாக நம்ம விட்டுருக்கோம். இது வந்து மேலே ஷோல்டருக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தமாக 1 இன்ச்சு விட்டாச்சு. சைடு ஜாயிண்ட்டுக்கு கைக்கு 1/2 இன்ச்சு, ஸ்டிப்பு ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு, ஷோல்டரு கழுத்துக்கு 1/4 இன்ச்சு, கை ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துல எல்லாத்தையும் இப்போ கோடு போடணும். நெஞ்சு அளவு பார்த்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம டாட்டு போடுறோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த 3/4 இன்ச்சு. எல்லாத்தையும் லைன் போட்டு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக விட்டுட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக வந்துடும். இது வந்து கிராஸுக்கு ஒரு 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சா போதும். இது ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ஹோலுக்கு ஒரு 1.25 இன்ச்சு விட்டு அந்த ஷேப் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம செக் பண்ணோன்னா அந்த 9 இன்ச்சில் வந்து கரெக்டாக நிற்கணும். பாருங்கள், கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த இடத்துல வைக்கிறோம். கரெக்டாக வந்து நிற்கிதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும். பேக் நெக் எடுக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். திரும்ப அது ஷேப் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறோம். எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஷோல்டர் அர்க்கப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சென்ட்ரு. கீழே உள்ள பிசரை வெட்டி எடுத்துக்கிறோம். மேலே ஒரு அர்க்கப் போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட்டு ஆம்ஹோலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுத்துக்கிறோம். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வந்து உட்காரும். எந்த டவுட்டாக இருந்தாலும்
கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் பண்ணிடுறேன். மார்க்கிங்கில் எல்லாத்துக்கும் மர்க்கத்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறப்ப. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அதான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கை கட் பண்ண போகிறோம். 4 அப்படியே மடித்து போட்டுக்கிறோம் சமமாக. ஒரு 1 இன்ச் அளவுக்கு அதை கோடு போட்டுக்கிறோம். நான் மடித்து வச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. அந்த கோட்டிலேருந்து கையோட அகலம் சைடில் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு போட்டுக்கிறோம். ஆம்ஹோல் அளவுக்கு மார்க் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணுறோம். இப்போ ஆம்ஹோல் அளவு கம்கட் அளவு கரெக்டாக மார்க் பண்ணுவோம். ஷேப்பை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஆம்ஹோலை ஃபுல்லாக நம்ம அளந்து பார்த்தா கரெக்டாக வந்து அந்த அர்க்கத் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் வெட்டுறது கரெக்டுன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ அப்படியே அதை வச்சு போட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஆம்ஹோலை புடஞ்சி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்பு ரொம்ப போட்டு குறையும், லெவலாக ஒரு 1/2 இன்ச்சு அளவு குறைஞ்சா போதும். இந்த இடம் கரெக்டாக உட்காந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதில் ஒரு மார்க் போட்டுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு எது பேக் எதுன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். அடுத்தது ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஸ்டிப்பு ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு தையலுக்கு மடித்து தைக்க கோடு போட்டுட்டு அப்படியே மேலே தூக்கி வைக்கிறோம். அதை வச்சு சைடில் ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கிறோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு, பேக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பெரிய விஷயம் இல்லை. கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தைக்கிறது எப்படின்னு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது எத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 நிமிஷம் தான் இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கு. இதோட ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.